Praise the Lord. Once again, greeting you in the matchless name of our Lord and Savior Jesus Christ on this beautiful morning for a moment of devotion. பிரியமானவர்களே, மறுபடியுமாக இந்த தியான பதிவில் இந்த காலை வேளையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனியற்ற நாமத்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்நாளில் 37ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்துக்கு நம்முடைய கவனத்தை திருப்பிக் கொள்ளும்படி நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். I want to just turn our attentions to Genesis chapter 37. This is a very sad chapter to read. இது ஒரு மிக சோகமான ஒரு அதிகாரம் என்று கூறலாம். எப்படியாக கூட பிறந்த சகோதரர்கள் யோசேப்பை ஒரு அடிமையாக, அதுக்கு முன்பாக அவனை கொலை செய்து போடுவதற்கு திட்டமிட்டு, பிறகு அவனை கொலை பாதகத்திலிருந்து தப்புவித்து ஒரு குழியில் அவனுடைய அங்கியை எடுத்து கொண்டு குழியில் தூக்கி போட்டு அங்கே சாகட்டுன்னு போட்டுருவானுங்க. பிறகு ஒருத்தன் அதில் ஆலோசனை கொடுத்து, யூதாவின் ஆலோசனை நிமித்தம் அவனை ஒரு அடிமையாக அவனை மீதியர்களுக்கு, வியாபாரிகளுக்கு விற்கப்பட்டு சொந்த சகோதரன் மற்ற தேசத்துக்கு விற்க 20 வெள்ளி காசுக்காக அவனை விற்று விடுவார்கள். அது மட்டும் இல்லாமல் அதிகமாக அந்த மகன் மேல் அன்பு கூர்ந்த தகப்பனை ஏமாற்றி மகனை மிருகங்கள் அடித்து தின்று விட்டது என்று சொல்லி ஒரு பயங்கரமான பொய்யையும் சொல்லுகிற ஒரு அதிகாரம் இது. Friends, it's a sad chapter because how sibling rivalry can hit its peak of evil. When we read this chapter, we will understand how Joseph was hated by his brothers, and the hatred hit its peak when they plotted to kill him. The Bible says when he was walking from far, they already planned to kill him. வசனம் கூறுகிறது, அவன் தூரத்தில் நடந்து வரப்போதே சகோதரர்கள் அவனை கொல்வதற்கு திட்டம் செய்வார்களாம். They plotted. They were waiting for the opportune time to just destroy this guy. And it happens likewise where they plotted to kill, then they decided to ditch him in a big hole, dug a hole and ditch him in, that he would die. But then out of grace and mercy, one of the brother Judah raises up to the occasion to say, hey, why we want to shed an innocent blood? Why not we just sell him to the Midianites, for just 20 shekel of silver? And not only that, then they comes home to put on a big act and cheats or lies to the father who loves the son so much, Joseph. And they come and put on a show and says that your son has been devoured by wild beast, and this is the blood-stained cloth that we found. And that caused so much of grief and hurt in the heart of the father Jacob. So the whole story was a bad episode full of sadness. மிக சஞ்சலமும் வருத்தமும் வேதனையும் உண்டுபடுகிற ஒரு சம்பவமாக காணப்படுகிறது. I want to just draw our attention to the last verse of this chapter. இவ்வதிகாரத்தின் கடைசி வசனம் 36ஆம் வசனத்துக்கு நம்மளுடைய கவனத்தை நான் திரும்ப விரும்புகிறேன். Meanwhile, the Midianites had sold him in Egypt to Potiphar, an officer of Pharaoh, the captain of the guard. பிரியமானவர்களே, வசனம் கூறுகிறது, மீதியனர்கள் இந்த யோசேப்பை எகிப்தில் போய் வித்து விட்டார்கள். அதுவும் எகிப்தில் குறிப்பாக போத்திபாரிடம். போத்திபார் யாரு? பார்வோனுடைய ஒரு முக்கியமான சேனையின் அதிபதி. பார்வோனுடைய சேனையின் அதிபதியிடம் இவன்கள் போய் இந்த யோசேப்பை வித்திருக்கிறார்கள். Amen. You know something, friends? Whatever God plans will never fail.
ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் சித்தம் கொள்கிறவைகள், திட்டம் செய்கிறவர்கள் ஒருபோதும் தடைப்படாது. ஹல்லேலூயா. God knew that he wants to bless one out of the 12, and that one out of the 12 will become a blessing to a nation as a whole when they go through the famine in a foreign land. Hallelujah. God planned it, and he had an ultimate plan to glorify his name through the people he has called and destined to be called by his name. அவருடைய நாமத்தின் மகிமைக்காக தேவன் ஒரு ஜன கூட்டாரை சேகரித்து வைத்து அழைத்து அவர்களை உண்டாக்குனதுனால கர்த்தருக்கு தெரியும் ஒரு காலத்தில் பஞ்சம் வரும். அந்த பஞ்ச காலத்தில் இந்த 12 கோத்திரத்தில் ஒருத்தனை நான் எகிப்தில் எஜமானனாக மாற்றி அவன் மூலியமாக என் தேசமாக இஸ்ரவேலின் பஞ்சத்தை நான் தீர்ப்பேன் என்று கர்த்தர் முன்குறித்ததை இந்த இடத்துல அவர் நிறைவேற்றுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. For us it may be a very despairing story, but let me tell you, God is the greatest architect who does everything beautifully. Amen. நமக்கு இது வேணா ஒரு கவலையான ஒரு கதையாக இருக்கலாம். ஆனால் பிரியமானவர்களே, இந்த வேதாகமத்தை வாசிக்கும் போது ஒரு காரியத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். இது எல்லாவற்றையும் அழகாக வடிவம் அமைத்தது நம் தேவனாகிய கர்த்தர். அவர் தன்னுடைய மகிமைக்காக எல்லாவற்றையும் அழகாக நேர்த்தியாக செய்து முடிக்கிறார். He does everything beautiful. He plans it. Though the brothers intended evil, what man intend for evil, God is able to turn it to for the good of his people and for the glory of his name. Amen. மனிதன் யோசேப்புக்கு தீமையாக சஞ்சலத்தை உண்டு பண்ணணும் என்று செய்த அந்த கிரியைகளை கர்த்தராகிய தேவன் யோசேப்புக்கு நன்மையாக மாற்றி தன்னுடைய நாமத்தை அதன் மூலமாக மகிமைப்படுத்திக் கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. We have a good courage, friends, when you go through difficult circumstances, betrayal, and even times when you are thrown out of a job or you are just chucked out of somewhere where people don't appreciate you any longer. பிரியமானவர்களே, திடன் கொள்ளுங்கள். அப்படி இன்றைக்கு உங்களை மனிதர்கள் கைவிட்டிருப்பார்களானால், நம்புனோர் உங்களை துரோகம் செய்திருப்பார்களானால், வேலையிடத்தில் உங்களை தூக்கி எறிந்திருக்கலாம், வாசல்கள் உங்களுக்கு அடைக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் பிரியமானவர்களே, உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அவர் மனிதன் செய்கிற தீமைகளை உங்களுக்கு நன்மையாக மாற்றி அதன் மூலியமாக அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ள அவர் ஒருவரே சர்வ வல்லவர். Amen. We have a good courage because your God is able to change the evil intention of man into something good for you and hence glorifies his name. That's what he does. If at all Joseph would have been sold to any other man's hand, the whole story would have taken a different twist. But God knew through Potiphar he will next take Joseph into Pharaoh's palace. Hallelujah. போத்திபாருடைய வீட்டில் பூர வைத்து பிறகு போத்திபார் வீட்டில் இருந்து பார்வோனுடைய அரமனைக்கு யோசேப்பை கொண்டு போக கர்த்தர் எல்லா வழிகளை அழகாக வடிவமைத்து அந்த நாளில் கிரியை செய்தார். இது திருவிளையாடல். Amen. This is the work of God. Amen. At the end of the verse, when I read end of the chapter, when I was meditating upon verse 36, then it struck my mind. Only if Joseph was killed that day, or if Joseph would have been sold to somebody else, whatever transpired later wouldn't have been possible, or maybe God would have done it in a different way. But all that happened for a good purpose and reason, because God allowed something negative to take place then, but God turned it to positive for his glory and for the edification of his people. Amen. God is a great architect. Your God is a great architect. Just trust him. Even though you do not understand what you are going through in life right now I am saying, பிரியமானவர்களே, இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடந்து செல்கிற சில சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்களை உங்களால் புரிந்து கொள்ள முடியாமல் இருந்தாலும் கூட கர்த்தரை
தெரிந்து கொள்ளுங்கள், கர்த்தரை நம்புங்க, கர்த்தரை பற்றிக் கொள்ளுங்கள். ஏனெனில் உங்கள் ஆண்டவர் எல்லாவற்றையும் அழகாக செய்து அதின் காலத்தில் நேர்த்தியாக செய்து முடிப்பார். அல்லேலூயா. அதை தான் யோசேப்புடைய வாழ்க்கையில் செய்தார், அதை தான் உங்களுடைய வாழ்க்கையிலும் செய்வார். That's what he did in the life of Joseph, and that's exactly what he will do in your life. Trust him. Be in the center of his will. அவருடைய சித்தத்தின் நடுவில் இருக்க எல்லா பிரயாசங்களையும் எடுங்க. ஹல்லேலூயா. God is good. God is good. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Let's pray together. அன்பின் பரிசுத்த பிதாவே, எல்லாவற்றையும் நேர்த்தியாக உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக, உம்முடைய பிள்ளைகளின் நன்மைக்காக செய்து முடிக்கிற தேவன். God, you are such a good God who does everything for your glory and for the goodness of your people. You planned it and you executed it perfectly in the life of Joseph. யோசேப்பின் வாழ்க்கையில் இதை திட்டமிட்டு நீர் அருமையாக இதை செய்து முடித்தீர். இன்றைக்கு இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் ஜனங்கள் இன்று குழப்பத்தின் நடுவில் இருந்தாலும் கூட தங்களுடைய விசுவாசம் இன்று ஆண்டவரே பலன்படத்தக்க நீர் கிருபை செய்வீராக. Lord, I pray even my people as they are listening to this recording, if their faith is wavering right now, I speak faith in Jesus' name. And I pray, Lord, that they will hold fast to you, because their destiny and our destiny together is not determined by man, but by God, who is the greatest architect. ஆண்டவரே, எங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கிறவர் மனிதன் கிடையாது. மனிதனின் சூழ்ச்சியின் நடுவில் கூட அவைகளை நீர் உம்முடைய நாமத்தின் மகிமைக்காகவும் எங்கள் நன்மைக்காகவும் அதை செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறேன். அதற்காக நன்றி, அதற்காக ஸ்தோத்திரம். தேங்க்யூ அண்ட் வி பிரைஸ் யூ ஃபார் திஸ். இன் ஜீசஸ் கிரைஸ்ட் நேம் வி ப்ரே. ஆமென், ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரை சார்ந்திருங்கள். யோசேப்புக்கு நன்மைகளை செய்தவர் உங்களுக்கும் செய்வார். ஜஸ்ட் பி இன் த சென்டர் ஆஃப் ஹிஸ் வில். அவருடைய சித்தத்தின் நடுவில் இருக்க எல்லா பிரயாசங்களையும் எடுங்க. காட் பிளஸ் யூ.